கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக சரக்கு வாகன முனையம், தனியார் ஆம்னி பேருந்துகள் நிலையம், தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம் உள்ளிட்டவை 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் 493 கோடி ரூபாய் மதிப்பிலான பேருந்து முனையம், கனரக சரக்கு வாகன முனைய கட்டுமான பணிகள் முடிவுற்று நாளை திறப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கேரளாவின் பிரசித்தி பெற்ற எடத்துவா புனித ஜார்ஜியார் திருத்தல பெருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு புனித ஜார்ஜியார், புனித செபஸ்தியார், புனித கன்னி மரியாள் சொரூபங்கள் முத்துக்கடை அணிவகுப்பு, செண்டை மேளம் முழங்க சப்பரபவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனியில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு வேடங்கள் அணிந்து தேவராட்டம் ஆடி ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் 40 கிலோ எடையுள்ள காவடிகளை சுமந்து கால்நடையாகவே வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துச் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குப்பை கிடங்கில் தபால்களை வீசிய விவகாரம் தொடர்பாக தபால் நிலைய தற்காலிக ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பாலசுப்ரமணியன் தனக்கு பணி கிடைக்கவில்லை என்பதால் மற்றொரு ஊழியரை மாட்டிவிட இவ்வாறு செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்த நிலையில் பாலசுப்ரமணியன் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் +2 மாணவி எழுதிய தேர்வில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உயிரிழந்த ஆர்த்திகாவின் உடலை மீட்டு பாபநாசம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெண்குன்றம் விவசாய கிணற்றில் நீச்சல் பழகச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உயிரிழந்த கௌசி மற்றும் நவீன்குமார் ஆகிய 2 சிறுவர்களின் உடலை மீட்டு மந்தவாசி வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே டிப்பர் வாகனம் மோதி மகன் கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த ராஜாம்பாள் என்பவர் தனது மகனுக்கு திருமணம் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பெண் பார்க்க சென்ற நிலையில் SV பாளையம் காட்டுக்கோட்டாய் பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி உயிரிழந்த நிலையில் சங்கராபுரம் காவல்துறையினர் உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் நாட்டு துப்பாக்கி தயாரித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கிகள் தயாரிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கரியாலூர் போலீசார் மாது, மாணிக்கம், ராமராஜ் ஆகிய 3வரை கைது செய்து அவர்களிடம் இருந்த நாட்டு துப்பாக்கி தயாரிக்க பயன்படுத்திய உதிரி பாகங்கள் மற்றும் இயந்திரங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திருக்கோவிலூர் சாலையில் அரசு பேருந்து ஒன்று பழுதாகி நின்ற நிலையில் அங்கு சுமார் 1 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவ்வப்போது இவ்வாறு நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்தடையானது ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகரும் திரைப்பட இயக்குநருமான தங்கர் பச்சான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், சமூக நீதி என்ற பெயரில் அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்து பொழப்பு நடத்தும் கட்சி திமுக கட்சி என்றும் 4 ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி வருகிறது எனவும் குற்றம் சாட்டி பேசினார்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை தடுப்பில் செங்கல் ஏற்றி வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் ராஜ்குமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இதுபோன்று அடிக்கடி விபத்து ஏற்படும் பகுதிகளில் உள்ள சாலை தடுப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் விட்டு பெய்த கனமழை காரணமாக மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து தொடர்ந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கும் அருவி பகுதிக்கு செல்வதற்கும் வனத்துறை தொடர்ந்து 2வது நாளாக தடை விதித்துள்ளது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பு போட்டியில் சேலம் மாவட்டம் சங்ககிரி RS பகுதியைச் சேர்ந்த அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடத்தில் பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தனர். இதில் சுருள்வாள், ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 900 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் 130 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டாங்க, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் இன்றைக்கி சர்வதேச அளவுக்கு இப்போ விளையாண்டுருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு உண்டான நாங்கள் பயிற்சிக்கு இந்தியா லெவலுக்கு அடுத்த பயிற்சிக்கு நாங்கள் போகிறதுக்கு உண்டான தயாராகிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இதனால் வரையிலும் 25 வருஷமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோங்க. ஃபீஸ் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக தான் சொல்லி தந்துருக்கோம். இது பாரம்பரிய கலைனால் நாங்கள் ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இப்போ அடுத்தது எங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட எங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். ஸ்கூலில் டீச்சராக இது தற்காப்பு கலை பெண்களுக்கோ இது பசங்களுக்கோ ஒரு தற்காப்பு கலையாக இது பயன்படுத்தணும். அதனால் ஒரு டீச்சராக நியமிக்கணும்னு எங்களோட கோரிக்கைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.